ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்த பிறகு கபருடைய வாழ்விலும் அவனுக்கு தொடர்ந்து நன்மை போய் சேர்க்கிற வகையில் நீங்கள் ஒரு சில முன்னேற்பாடுகளை நீங்கள் செய்ய முடியும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன முன்னேற்பாடு? இப்ப தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்கிறோம். இதெல்லாம் எதற்கு? மறுமையிலே சொர்க்கம் செல்ல. மறுமையில் நாம் எழுந்து நிப்பாட்டப்படுகிற வரை நாம் மரணித்தாலும் நமக்கு தொடர்ந்து நன்மைகள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்ய முடியும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன முறை? 3 காரியத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 3084வது நபிமொழியிலே நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் மரணித்தால் 3 காரியம் அவனுக்கு தொடர்ந்து நிரந்தரமான நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய காரியம் என்றார்கள். ஒன்று, நிரந்தரமான தர்மம். உதாரணத்திற்கு, பள்ளி வாயில் கட்டுகிற காரியத்திற்கு உதவி செய்கிறீர்கள், அல்லது ஏழை எளிய மக்களுக்கு குடி தண்ணீருக்கு ஒரு கிணறு வெட்டி கொடுக்கிறீர்கள், அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 6012வது நபிமொழியிலும் 2320வது நபிமொழியிலும் பாருங்கள். ஒரு இறை விசுவாசி ஒரு மரத்தை நட்டுவிட்டு மரணித்து விடுகிறார். அந்த மரணம் பூத்து குலுங்கி காய்களை வழங்குகிற பொழுது அந்த மரத்தில் இருக்கிற கனிவர்க்கங்களை மனிதர்கள் உண்கிறார்கள், விலங்கினங்கள் உண்கிறது, பறவை இனங்கள் உண்கிறது. இவைகள் எல்லாம் உங்களுக்கு நன்மை. அந்த மரத்திற்கு அடியில் ஒரு மனிதன் இளப்பாறுவதற்காக வேண்டி போய் நிழலுக்காக வேண்டி போய் நின்று சுகம் அனுபவித்தாலும் உங்களுக்கு தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவேதான் அந்த மரத்திற்கு அடியில், மக்களுக்கு நிழல் தருகிற மரத்தின் அடியில் கழிப்பதை அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அவன் நிரந்தரமாக நீங்கள் செய்கிற, உயிரோடு இருக்கும் பொழுது மரணிக்கிற நேரத்தில் பள்ளி வாயிலுக்கோ நல்ல காரியத்திற்கோ நிரந்தரமாக நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய, பள்ளிக்கு கொடுத்தால் என்ன நன்மை? தொழுகிற மக்களுக்கு கிடைக்கிற கூலி போல கபரில் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நீங்க தொழுத தொழுகை போக அந்த பள்ளியில் தொழுகிற மக்களுடைய கூலி எல்லாம் உங்களுக்கு நிரந்தரமாக மறுமை நாள் வரை வந்து கொண்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நிரந்தரமான தர்மம். இரண்டாவது, மக்களுக்கு பயனுள்ள கல்வியை போதித்து நீங்கள் மரணித்தால், மக்களுக்கு பயன்படக்கூடிய குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் பயனுள்ள மார்க்க விஷயங்களை மக்களுக்கு போதித்து நீங்கள் மரணித்தால், உங்களுடைய உபதேசங்களின் மூலம் பயன் பெற்று திருந்தி நடந்த மனிதர்கள் என்னென்ன இபாதத்துகளை செய்கிறாரோ அந்த இபாதத்துகளின் கூலி உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது. மூன்றாவது, சாலிகான பிள்ளைகளை நீங்கள் பெற்று வளர்த்தி இருந்தால் அந்த பிள்ளைகள் உங்களுக்காக வேண்டி செய்கிற துஆ என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவைகளெல்லாம் மரண தருவாயில் இருக்கிற மனிதர்கள் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக பேண வேண்டும். நிரந்தரமாக நமக்கு கபரிலும் மறுமையிலும் நாம் செய்கிற இபாதத்துகள் போக மக்கள் செய்கிற இபாதத்துகளிலும் வணக்க வழிபாடுகளிலும் மக்கள் அனுபவிக்கக்கூடிய நன்மைகளிலும் நமக்கும் நன்மை கிடைக்கக்கூடிய வகையில் நிரந்தரமான திட்டங்களை ஏற்பாடு செய்து நாம் ஒவ்வொருவரும் மரணிக்க முன்வர வேண்டும் என்பதற்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பொருளாதாரத்தில் 1/3 பகுதியை நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்திற்கு செலவு செய்யுங்கள் என்றார்கள். அப்படிப்பட்ட நல்லுள்ளம் படைத்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் அந்த நன்மையான காரியத்தை பேண முன்வர வேண்டும். இது மரண தருவாயில் இருக்கக்கூடியவர்கள் பேண வேண்டிய முதல் காரியம், வசியத்து செய்தல்.